சுருள் பாஸ்தா செய்யலாம். அதுக்கு 1 கப்பு சுருள் பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியில் 1 கப்பு, நல்ல தண்ணி கொதி வந்ததும் 1 கப்பு சுருள் பாஸ்தாவை போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆயில் எதுக்கு ஊற்றுறோன்னா, ஒரு பாஸ்தாவோட ஒரு பாஸ்தா ஒட்டாது. கொஞ்சமாக உப்பு போட்டோம்னா அது வேக்காட்டுக்கு சரியாக இருக்கும். இப்போ இது நல்லா வேகட்டும். அதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். குக்கரில் போட்டு ஒரே விசில். கடாயை வச்சு ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ரெண்டு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டு சோம்பு பொரியட்டும். வெங்காயம், சோம்பு போட்டதும் வெங்காயம் போட்டு வதக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டால் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா வதங்கட்டும். தக்காளி கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டால் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். தக்காளி கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம். நல்லா வதங்கட்டும்.
அது கூடவே பீன்ஸ் போட்டு வதக்கலாம். பாஸ்தா நீளமாக இருக்குது இல்லையா, சுருள் பாஸ்தா இல்லையா, அதுக்கோசம் பீன்ஸு கேரட்டு நம்ம நீட்டாக நறுக்கியிருக்கோம். கேரட் போட்டு கூட வதக்கிக்கலாம். கேரட்டும் அழகாக நீட்டாக நறுக்கியிருக்கோம். சேமாக இருக்குது. பீன்ஸ் கேரட் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. வெறும் மிளகாத்தூள் தேவைக்கேற்ப. போட்டு நல்லா கலரிட்டு நல்லா கலருவோம். மிளகாத்தூள் எல்லா இடத்துலையும் படட்டும். இப்போ இது ஆயிலே நல்லா வதங்கியிருக்கு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விடுவோம். அதில் 1 கிண்ணம் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பாஸ்தாவும் நல்லா வெந்து போச்சு. நல்லா வெந்து காயும் வெந்துடுச்சு. நல்லா கலர் விட்டு நல்லா வெந்துடுச்சு. இப்போ அது கூட பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்குவோம். ஏற்கனவே ஆல்ரெடி அவிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அவிச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அந்த பச்சை பட்டாணி அது கூட சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணியில் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு வேக விடுங்க. டேஸ்ட் இருக்கும். கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே இதை போட்டோம்னா அதுவும் இதுவும் சேர்ந்து வேகிறதுக்கு சரியாக இருக்கும். நம்ம பாஸ்தா முழு வேக்காடு குழன்னு எடுக்கலை. கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு, இருந்தாலும் கொஞ்சம் பக்குவத்துலேயே எடுத்துருக்கோம். இப்போ அது கூட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் நல்லா காயோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வெந்ததும் அந்த காரெல்லாம் இதில் ஏறும்போது நம்மளுக்கு பாஸ்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே டம் கட்டி வைக்க போகிறோம். நான் ரெட் சில்லி போட்டிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் மேகி மசாலா பவுடர் கூட போடலாம். மேகி மசாலா பவுட்ரு போட்டால் மேகி டேஸ்ட் வந்துடுமேன்ட்டு நான் ரெட் சில்லி போட்டிருக்கேன். நல்லா டம் கட்டி மூடி வச்சிட்டோம். 2 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்க்கலாம். அது பாருங்கள், கூட கொஞ்சம் இன்னும் நல்லா வெந்து
அந்த ஸ்ப்ரிங்கெலாம் பிரிகிற மாதிரி பாருங்க. கூட கொஞ்சம் நல்லா வெந்து காயும் அதில் ஆக்டிவேட் ஆகி நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்கு பாருங்கள். இன்னும் நேச்சுரலாக இந்த மாதிரி தான் வெஜிடபிள்ஸ் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் இந்த மாதிரி தான் போடுது. சாஸு இந்த இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். நல்லா செம்மையாக இருக்குது பாருங்கள். வாசனை எவ்வளோ வாசனை. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுங்கள். தட்டில் சேவ் பண்ணி வச்சாச்சு. செம்மையாக இருக்குது. பாஸ்தா ரெடி.